அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழிட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இனியவர்கள், இந்த ஞாயிறு திருப்பலியை நமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் தேவைகளை கடவுள் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாகவும் இந்த வழியிலே நாம் நம்முடைய தேவைக்காக நம்மவர்களுடைய தேவைக்காக பக்தியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே திரு அவையாக இணைந்து பொதுக்காலத்தின் 22ஆம் ஞாயிற்றை கொண்டாடுகின்றோம். நாம் அனைவரும் ஆண்டவரின் படைப்புகளுள் தலை சிறந்து விளங்கவும், அவரின் முதன்மையான கனிகளாகவும் ஞானம் நிறைந்து அறிவாற்றலோடு விளங்கிடவும் தூய உள்ளத்தோடு ஆண்டவரை தேட இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கின்றது. ஒவ்வொரு கட்டளைகளையும் இறைவனிடமிருந்து வருகிறது. கட்டளைகளை பின்பற்றி பணிந்து நடந்தால் நம் வாழ்வு வளம் பெறும், விண்ணகம் நமது நிரந்தர வீடாகும் என்பதை இன்றைய இறைவார்த்தை விளக்குகின்றது. உள்ளத்தில் நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம் இருக்கின்ற போது நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் நல்லவனவையாகவே இருக்கும். எனவே வெளிப்புற தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக வாழ்வோம். இன்றைய உலகில் தூய வாழ்வு வாழ்வது என்பது மிகப்பெரிய சவால். இந்த சவாலை சந்தித்து தீமையை விலக்கி நன்மையை துணிவுடன் செய்ய முயல்வோம். இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் ஞானமிக்க மக்களாகவும் வாழ்ந்திடும் வரவேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர்.
இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். நல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி ஆகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம், மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றமிகு வல்லவரே, தந்தையே, இறைவனே, ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே, செம்மறியே, 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 இறை தந்தை நின்று உதித்தவர் நீர், தந்தை நின்று உதித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா எம் மீது. இயேசுவே,
மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உமீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றி வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. பலதரப்பட்ட இனங்களை விட இஸ்ரவேல் இனம் சிறந்தது. விலகியிருந்து காரணம் அவர்களிடத்தில் உள்ள நியாயங்கள், கடவுளால் கொடுக்கப்பட்டவைகள், சட்டங்கள், விதிமுறைகள், நியாயங்கள் அனைத்தும் மக்களை ஒழுங்குபடுத்தவும் நெறிப்படுத்தவும் கொடுக்கப்பட்டவை. அதற்கும் மேலாக கடவுள் இஸ்ரவேல் மக்கள் மீது அளவற்ற அன்பு கொண்டுள்ளார் என்பது அவர் கொடுத்த நியாயங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுள் கொடுத்த சட்டத்தை திருத்தவோ மாற்றவோ யாருக்கும் அனுமதி இல்லை. இறைவன் கொடுத்த சட்டத்தை கடைபிடிப்போர் யாவரும் ஞானமுள்ளவர்கள் என்று வெளிப்படுத்தவும் முதல் வாசகத்துக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 6 முதல் 8 முடிய. இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 15. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? 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 மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர்,
அவருக்கு தீங்கிழையார். தம் அடுத்தவரை பழித்துரையார். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடா மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பேரார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஒரு பொய்யை காப்பாற்ற பல பொய்கள் தேவைப்படும். ஆனால் உண்மையை காப்பாற்ற ஒரே ஒரு உண்மை மட்டும் போதும். உண்மையே இறைவன் அவரிடம் வெளிப்படும் வார்த்தையும் உண்மையே. இறைவார்த்தையை நாள்தோறும் பல்வேறு வடிவங்களில் கேட்கின்ற நாம் இறைவார்த்தையின்படி நம் வாழ்வு அமைந்திருக்கின்றதா என்று உள்ளத்தில் கேள்வி கேட்க உதவி செய்யும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 17 முதல் 18 மற்றும் 21 முதல் 22 மற்றும் 27. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்து வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புக்குள் நாம் முதற்கனியாளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் தம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றெடுக்கப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கின்றவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 7ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 1 முதல் 8, 14, 15 தொடர்ந்து 21 தொடங்கி 23 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு, வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இது கதையா ஒரு நிகழ்வா என்று தெரியவில்லை. ஆனால் பல நேரங்களில் சொல்லை கேட்டல் அல்லது வார்த்தையை கடைபிடித்தல் என்பதை பற்றி யோசிக்கிற பொழுதெல்லாம் இந்த நிகழ்வு எனது மனதிற்கு வரும். ஒரு இளைஞன் வேலை வாய்ப்பிற்காக ஒரு பெரிய நிறுவனத்திற்கு செல்லுகிறான். அந்த நிறுவனத்திற்கு அவன் நுழைகிற பொழுது அந்த வாயில் கதவு திறந்திருக்கிறது. உள்ளே செல்கிறான். வெளியே ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவன் தன் மனதுக்குள்ளாக யாரோ அழைப்பது போன்ற குரலை கேட்கிறான். அறிவில்லையா, கதவு திறந்து கிடக்கு, பூட்டிட்டு வர மாட்டியா அப்படிங்கிற அவனுடைய அம்மாவினுடைய குரலை கேட்கிறான். திரும்பி பார்க்குறான், கதவு திறந்து இருக்கிறது. சரி, கதவு பூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பூட்டிகிட்டு போகிறான். போய்கிட்டு இருக்கும்போது, ஏப்பா அந்த தண்ணியை கொஞ்சம் அடைச்சிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறதுக்கு அவனுக்கு கேட்குது. அந்த சரி பார்த்தா ஒரு பைப்புலேருந்து தண்ணி செடியில் விழாமல் தரையில் விழுந்துட்டுருக்குது. அந்த எரிச்சலோடு அந்த பைப்பை எடுத்து செடிகளுக்கு போட்டு விட்டு போகிறான். அந்த வாசலுக்குள் நுழைகிற பொழுது, இந்த குப்பையை எடுத்து போட்டால் என்ன, குனிஞ்ச அவனை குறுக்கா உடஞ்சிரும் அப்படின்னு அம்மா சொல்கிறது கேட்கிறது. அந்த வாசலில் கிடக்க 2-3 பேப்பர்களை எடுத்து அதுக்குரிய குப்பை பெட்டியில் வைக்கிறான். இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனானே, நான் தானே கரண்ட் பில் கட்டுறேன், உனக்கு என்ன வழி அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறது கேட்குது. தேவையற்ற இடங்களில் எரிகிற விளக்குகளை அணைக்கிறான். தேவையற்ற இடங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற மின் விசிறிகளை அணைக்கிறான். போய் தனக்குரிய இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் யோசித்து பார்க்கான், இந்த அப்பா அம்மா பேச்சை கேட்டு 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 அது ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, எங்கே போனாலும் அவை சத்தம் தான் கேட்குன்னு சொல்லி எரிச்சல் பட்டு கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறான். நேரம் ஆகி கொண்டு இருக்கிறது. நேர்காணல் இன்டர்வியூ நடக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து இவனுடைய பெயரை மட்டும் அழைக்கிறார்கள். இவனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மனிதர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் யாருடைய பெயரையும் அழைக்காமல் இறுதியாக உட்கார்ந்திருந்த இவனுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். எழுந்து உள்ளே போகிறான். போன உடனே உள்ளே இருக்கிற
பியூன்ட்ட அந்த முதலாளி சொல்கிறாரு, மற்ற எல்லாரையும் அனுப்பி விடுங்கள், அவர்களெல்லாம் வேலைக்கு தகுதியற்றவர்கள், இவருக்கு தான் வேலையை கொடுக்க வேண்டும். அவன் உட்கார கூட செய்யலை. உட்காரதுக்கு முன்னாடி எப்படா வேலைக்கு முடிவு பண்ணாங்க என்று யோசிக்கிற பொழுது அவன் சொன்னான், உனக்கான இன்டர்வியூ நேர்காணல் முடிந்து விட்டது. வாசலை திறந்து போட்டிருந்தோம், யார் அக்கறையோடு அது மூடுறான்னு பார்த்தோம், எந்த மனுஷனும் மூடலை. கடைசியாக வந்து நீ தான் கதவு போட்டுன. தண்ணியை நாங்கள் சும்மா வீணாக்கி கொண்டிருந்தோம், அது யார் வீட்டு தண்ணியோன்னு சொல்லி கவலைப்படாமல் நீ தான் செடிகளுக்கு அந்த பைப்பை எடுத்து போட்டு கொண்டு வந்தாய். அடுத்ததாக கதவு அருகிலே சில குப்பைகளை போட்டிருந்தோம், எல்லாரும் அதை மிதித்து கொண்டு போனார்கள், காலை வைத்து தள்ளி விட்டு போனார்களே தவிர யாருமே அதை எடுத்து அதுக்குரிய பெட்டியில் போடவில்லை. மின் விசிறிகள் எல்லாம் கண்டபடி ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நிறுவனத்திற்கு வந்திருக்கிறோம், இது என்னுடைய நிறுவனம் என்ற உணர்வு யாருக்குமே இல்லை, உனக்கு தான் இருந்தது. எனவே தேவையற்ற மின் விசிறிகளை தேவையற்ற இடங்களில் எரிந்து கொண்டிருந்த மின் விளக்குகளை அணைத்து வந்து உனக்குரிய இடத்தில் நீ பாட்டில் அமைதியாக உட்காந்துருந்தா, மற்றெல்லாம் பரபரப்போடு உட்காந்துருந்தாங்க, அதனால் உனக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. வீட்டிற்கு வந்து அவனுடைய தந்தையின் தாயுடைய பாதத்தில் விழுந்து அவன் மன்னிப்பு கேட்டதாக அந்த நிகழ்வை முடிகிறது. இனி இவர்களே வீட்டில் இருக்கும் அவன் அதை செஞ்சுருப்பானா அப்படின்னு யோசித்து பார்த்தா செஞ்சுருக்க மாட்டான். அதனால தான் அவனுக்கு அந்த குரல் எல்லாம் எரிச்சலாகி கொடுக்குறதா இருக்குது. ஆனால் அந்த வார்த்தைகள் எப்படியோ அவன் மனதில் பதிந்து விட்டது. வீணாக எரிகிற விளக்குகளை அணைக்க வேண்டும், அல்லது தேவையற்ற இடங்களில் ஓடுகிற தண்ணீரை எடுத்து என்ன செய்யணும், நல்ல இடத்துல போடணும், கதவு திறந்துச்சுன்னா அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா மறுபடி சொன்ன வார்த்தைகள் அவனுக்குள்ளாக பதிந்து அவன் வேலைக்கு போன இடத்தில் அல்லது வெளியூர் ஒரு புது இடத்தில் இருக்கிற இடத்தில் கூட அவன் அந்த நேர்மறையாக செய்கிற பொழுது அவனுக்கு வேலை கிடைத்ததாக அது நிகழ்வு. அதனால தான் சொன்னேன், அது கதையா நிகழ்வா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு வார்த்தையை மனதில் ஏற்றுக்கொள்கிற பொழுது அது எனக்கு வாழ்வு கொடுக்கிறது என்பது உண்மை. இனியவர்களே, ஒரு சாதாரண வாழ்க்கையில் நாம் நம்முடைய பெரியவர்கள் பெற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிற பொழுது அது நமக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறது, ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கிறது, ஒரு வாழ்வு கொடுக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அதிக ஆற்றலோடு அதை செய்யும். இவருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை எல்லாருக்குமே மனப்படமே தெரியும். என்ன இறை வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியும் குத்தி திறக்கும் அளவுக்கு அது அப்படின்னு எல்லாருமே தெரியும். அப்போ கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு உயிருள்ளது என்று சொன்னால், எவ்வளவு ஆற்றல் உள்ளது என்று சொன்னால், அதை ஒருவர் மனதில் வைத்து கொண்டிருக்கிற பொழுது அது அவரை மிகப்பெரிய மனிதராக மாற்றுகிறது. இனிவர்கள் அது அதிக ஆற்றல் கொண்டது. எனவே தான் இறைவாக்கின எரேமியா சொல்லுவார், ஆண்டவரே இனிமேல் உண்மை பற்றி நான் பேசவே மாட்டேன் என்று சொன்னால், அப்படி ஒரு முடிவெடுத்தோம் என்று சொன்னால், உம்முடைய வார்த்தை எனது இதயத்திற்குள் அடைபட்டு கிடக்கிறது, அதை அடக்கி வைத்து நான் சோர்ந்து போனேன், இனி ஒருபோதும் அதை அடக்கி வைத்துக் கொள்ள மாட்டேன், மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். இனி இவர்களை இன்றைய 2ஆம் வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது, உங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. கடவுளுடைய வார்த்தை நம்மை மீட்க வல்லதாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை ஒருவர் பெற்றுக்கொள்கிற பொழுது அந்த வார்த்தை அவருக்குள் வளர்ந்து ஆழ வேரூன்றி மிக உயரமாக வளர்ந்து அது அவரை பாதுகாத்து கொள்கிறது என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதியபடி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. இந்த உவமையின் பொருள் இதுவே, விதை இறை வார்த்தை. எனவே இனியவர்களே, உங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட விதை அப்படிங்கிறது இறை வார்த்தையை சுட்டி காட்டுகிறது. அந்த இறை வார்த்தைக்கு ஆற்றல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, அது குத்தி பிளக்கிறது. அதை நான் எனக்குள் ஊன்றிக் கொள்கிற பொழுது அது என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது. மண் சரிவுகளுக்கெல்லாம் எது காரணம்? அறிவியல் சார்ந்த கேள்வி. மண் அரிப்பு அதுக்கெல்லாம் எது காரணம்? காடுகளில் மரங்கள்லாம் வெட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா, மரங்களை வெட்டினா மழை பெய்யாது, நமக்கு அவ்வளோதான் தெரியும். இனியவர்களே, மரங்களை வெட்டக்கூடாது, செடி கொடிகளை வைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய பொருள் வெறுப்படையாக காற்று வரும், மழை வரும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அல்ல. நீங்கள் மரம் செடி கொடிகள் இருக்கிற இடத்தை பாருங்கள், அதெல்லாம் இல்லாத இடத்த பாருங்கள். இப்போ மரம் இருக்குது, கல் போட்டாச்சு, கல் போட்டதுக்கு முன்னாடி அந்த இடம் தூசி விதமாக இருக்கும், அப்படி தானே? காற்றடிச்சுன்னு நினச்சியும் அப்படி இருக்கிற மண்ணெல்லாம் பறத்திட்டு வந்துடும். அதே நிறைய செடிகள் அங்கங்கே வச்சுருந்தோம்னா அதனுடைய வேர்கள் இருக்கும், அங்கங்கே செடி சின்ன சின்ன புல் பூண்டுகள் இருக்கும். அப்போ காற்றடிச்சிச்சுன்னா புழுதி வருமா? வராது.
அப்போ மரங்கள் செடி கொடிகள் நடுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மரங்கள் மேலே ஒன்றோடு ஒன்று இணைந்திராமல் இருக்கலாம், ஆனால் பூமிக்கு அடியிலே மரத்தினுடைய வேர்கள் என்ன செய்கிறது, பரவி விரிகிறது. அவை பிறண்டு பிறண்டு செல்கிற பொழுது மண்ணோடு அவை இறுக்கமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. அந்த இடத்தில் மண்ணரிப்பு ஏற்படுவதில்லை. இது அறிவியல். மண்ணை பாதுகாக்கணும்னா நீங்கள் மரங்கள் வளங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். மரங்கள் அதிகமாக வளர்க்கப்படுகிற பொழுது அவை மண்ணோடு இறுக பிணைந்து கொள்கிறது. எனவே மரம் எவ்வளவு அதிகமாக அழுத்தமாக மண்ணை பிடித்துக் கொள்கிறதோ அது சரியாது. மரம் சரியாமல் நேராக நின்று கொண்டிருக்கிற வரையிலும் மண்ணரிப்பு இருக்காது. அப்போ தனக்குள் ஊன்றப்பட்ட ஒரு விதையை மண் ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த ஏற்றுக்கொண்ட விதை என்ன செய்கிறது, மிக பெரிய மரமாக வளர்ந்து எந்த நிலம் அதை ஏற்றுக்கொண்டதோ அது அரிக்கப்படாமல் பாதுகாக்கிறது. அதுபோல நமக்குள் ஊன்றப்பட்டிருக்கிற இறை வார்த்தை என்கிற விதையை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த இறை வார்த்தை என்ன செய்கிறது, மிகப்பெரிய மரமாக விருட்சமாக வளர்ந்து நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் நிலை பெயர்ந்து விடாமல் வரை என்ன செய்கிறது, தடுக்கிறது. அது மிக பெரிய பேராற்றலோடு நம்மை இறுக பிடித்துக் கொள்கிறது. அதனால தான் நாம் அதை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுலடிகளார் சொல்கிறார், யாக்கோபு சொல்லுகிறார். இனி இவர்களே, கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற பொழுது அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை உண்மை, அந்த வார்த்தையின் அடிப்படையில், அந்த நிலையான வார்த்தையின் அடிப்படையில் கடவுள் உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். உமது வார்த்தையே உண்மை, உமது வார்த்தையால் எங்களுக்கு விடுதலை கொடுத்தருளும் என்று சொல்லி யோவான் நற்செய்தியில் இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறார். எனவே இனியவர்களே, நமக்குள் ஊன்றப்பட்டிருக்கிற இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அது கடவுளுடைய வார்த்தை என்பதற்காகவும் அது என்னை பாதுகாக்கும் என்பதற்காகவும் நான் கடவுளுடைய வார்த்தையை உண்மையாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பணிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் பணிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் பல நேரங்களில் இறை வார்த்தை நமக்கு ஏற்புடையதாக இருக்காது. சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள்லாம் நம்மளுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவோம், நான் சொல்கிற கீழ்ப்படியதே இல்லையா அப்படின்னு கேட்போம். அப்படி என்ன அர்த்தம், நம்ம சொல்கிறது பிள்ளைங்களுக்கு பிடிக்கலை, அவன் எதிர்த்து நிற்கிறான்னு அர்த்தம். கட்டாயப்படுத்தி அந்த விதை என்ன செய்கிறோம், அவனுக்குள் ஊன்றுகிறோம். கட்டாயப்படுத்தி மருந்தை கொடுத்து அவனை காப்பாற்றுவது போல் அந்த வார்த்தையை நீ கடைப்பிடிச்சு தான் ஆகணும், இதை செஞ்சு தான் ஆகணும், பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, செய்யணும்னா செய்யும், போனால் போ, வானா வான்னு சொல்லி என்ன செய்கிறோம், சில வார்த்தைகளுக்கு அவனை கட்டுப்பட செய்கிறோம். அப்போ கடவுளுடைய வார்த்தை சில நேரங்களில் நம்மை தொல்லைப்படுத்துகிறது. நீங்கள் அன்பு செய்யுங்கன்னு சொல்லுது. யாரை அன்பு செய்யணும், கூட பிறந்தவன் அன்பு செய்ய சொல்லுது, முடியாது. நம்மை பகைப்பவர்களை மன்னிக்க சொல்கிறது, நம்மால் முடியாது. நம்மை வெறுப்பவர்களுக்கு ஆசி கூற கொடுக்கிறது நிச்சயமாக முடியாது. நம்மை சபிப்பவர்களுக்காக இறைவேண்டல் செய்ய சொல்கிறது முடியவே முடியாது. அப்போது அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய தயாராக இல்லை. அதனால தான் யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் பணிவோடு கீழ்ப்படியுங்கள். அந்த இறை வார்த்தை உங்களுக்கு உகந்ததாக இல்லாதது போல் தோன்றலாம், அது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அந்த இறை வார்த்தைக்கு நீங்கள் பணிவோடு செவி சாய்ப்பீர்கள் என்றால், அந்த இறை வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், அது உங்களுக்குள் ஆழ வேரூன்றி நீங்கள் அரிக்கப்படாமல், நீங்கள் நிலம் பெயர்ந்து போகாமல் அது உங்களை இறுக பிடித்து பாதுகாத்து கொள்ளும். அது உங்களுக்கு ஆற்றல் அளிக்கும், ஆறுதல் அளிக்கும், தெய்வீக வல்லமையை கொடுக்கும். இனி இவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களாக, பணிவோடு அதை ஏற்றுக்கொள்பவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய இயேசுவை மன்றாடுவோம். திரு அவையை உருவாக்கி அதனோடு என்றும் ஒன்றித்திருக்கும் எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து வாழ்வு தரும் வார்த்தையான
உம்மோடு என்றும் இணைந்திருக்கும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் இறைவா, எங்கள் நாட்டின் தலைவர்கள் மற்றும் மக்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் எவ்வித பாகுபாடின்றி ஒற்றுமையுடன் வாழவும் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாய் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையின் பிறப்பிடமே எம் இறைவா, நாங்கள் வெளிப்புற தூய்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் நன்மையான காரியங்கள் செய்வதன் வழியாகவும் எங்கள் உள்ளத்தையும் ஆன்மாவையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அளிப்பவரே எம் இறைவா, பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வரும் அனைவரையும் தொட்டு குணப்படுத்தி அவர்களுக்கு புதிய வாழ்வை தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளுமாறு உம்மை நாங்கள் இறைஞ்சி கேட்கிறோம். நாங்கள் வாய்விட்டு கேட்ட மன்றாட்டுக்கள் எங்களுடைய மனங்களில் எழும்பிய தேவைகள் அனைத்தையும் நீர் கனிவோடு தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அர்ச்சனை பூவாய் ஈசன் முன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே. நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் படைப்பினிலே. எந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். எந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசன் முன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பு அளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையில் இருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் என்று மக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம்பாடினேன். எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம்பாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உன் அன்பில் ஒன்றாகினேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். பல வண்ண பட்டோடும் ஒபிர் நாட்டு பொன்னோடும், நான் என்னை அழகாக்கினேன். மன்னாரி காண மகிழ்வென்னை ஆள, உனக்காக யாழ் மீட்டினேன். பல வண்ண பட்டோடும் ஒபிர் நாட்டு பொன்னோடும், நான் என்னை அழகாக்கினேன். மன்னாரி காண மகிழ்வென்னை ஆள, உனக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம்,
கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. புனித பெர்க்மான் சருளப்பரே, ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை வார்த்தையை பணிவோடு ஏற்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.